ஹலோ பசங்களா! ஸோ இன்னைக்கு 12th ஸ்டாண்டர்ட்கான வீடியோ தான். ஸோ ப்ரீவியஸாக நம்ம ஒன் ஷாட் வீடியோ 5 மார்க்ஸ்க்கு பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா? அந்த சீரீஸ் ஃபஸ்ட்டு சாப்டரோட கண்டினியூஷன். ஓகே. ஸோ இன்னைக்கு இப்போது வித்தவுட் வேஸ்டிங் டைம் நம்ம கொஸ்டின்ஸே சால்வ் பண்ணிடலாம். எக்ஸாம்பிள் 1.27 தான் இப்போ நம்ம பார்க்க போகிறது. சால்வ் த ஃபாலோயிங் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் பை காஸ் எலிமினேஷன் மெத்தட். காஸ் எலிமினேஷன் மெத்தடில் இந்த கொஸ்டினை நம்ம சால்வ் பண்ணணும். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு காஸ் எலிமினேஷன் மெத்தட்லன்னு சொல்லும் போது யூ ஹாவ் டு ரைட் இட் இன் ஆர்குமெண்டட் மேட்ரிக்ஸ். ஆர்குமெண்டட் மேட்ரிக்ஸில் எழுதிக்கணும். ஸோ இப்போ ஆர்குமெண்டட் மேட்ரிக்ஸில் என்னோட கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து எழுதுவீங்க. 4 3 6 1 5 7 ஓகே 2 9 1 ஓகே. ஸோ அதுக்கப்புறம் நடுவில் என்ன பண்ணுவீங்க, ஒரு லைன் வரைவீங்க இல்லையா? ஸோ யா, அதுக்கப்புறம் எஸ், this is what 25 13 and 1 சரியா? so this is augmented matrix. இது எப்படி எழுதுவோம்னா a/b போடுவோம், ரைட்? ஸோ இதுதான் இந்த சிஸ்டம் கன்சிஸ்டண்டா இல்லையா அப்படின்னு சொல்லி புரியும். இந்த எப்பவுமே n ஆஃப் ஆர்குமெண்டட் மேட்ரிக்ஸ், ஓகே, அது வந்து n ஆஃப் நம்பர், அதாவது n அப்படிங்கிறது ரேங்க். நான் இதை பற்றி மீன் பண்ணுறேன் சரியா? ஸோ ரேங்க் நம்ம எழுதிக்கலாமா? ரேங்க் ஆஃப் ஆர்குமெண்டட் மேட்ரிக்ஸ் must be equal to the rank of matrix A. Rank of matrix AU, rank of augmented matrix A augmented matrix A/B கண்டிப்பாக ஈக்குவலாக இருந்தால் தான் the system is consistent. சிஸ்டம் எப்படி இருக்கும்? கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும். இல்லைன்னா இது ரெண்டு நாட் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா சிஸ்டம் வந்து இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும். இஃப் ரேங்க் ஆஃப் A given Bயும் rank of matrix AU not ஈக்குவலாக இருந்துச்சுன்னா then the system is inconsistent. சிஸ்டம் வந்து எப்படி இருக்கும்? இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும். அதாவது நோ சொல்யூஷன். சரியா? இதுவே இது ஈக்குவலாக இருந்து, சரியா, ஈக்குவலாக இருந்து அது ரேங்க் ஆஃப் A given B இஸ் ஈக்குவல், ரெண்டுமே ஈக்குவலாக இருந்து இந்த ஏயோட ஆர்டருக்கே ஈக்குவலாக இருக்குது, ஏயோட ஆர்டருக்கே ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா தென் த சிஸ்டம் ஹேஸ் யூனிக் சொல்யூஷன் இருக்கும். என்ன இருக்கும்? யூனிக் சொல்யூஷன். இல்லை அப்படின்னா, ஸோ ஒரு வேலை லெஸ் தென் ரேங்க் வந்து என்னை விட லெஸ் தென்னாக இருக்குது அப்படின்னா, ஓகே, த சிஸ்டம் ஹேஸ் infinitely many solution. finitely many solution சொல்லிடலாம். சரியா? ஸோ இதெல்லாமே தான் கண்டிஷன்ஸ். இந்த கண்டிஷன்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாவே போதும், நம்ம ஈஸியாக என்ன பண்ணிடலாம், கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணிடலாம். ஸோ லெட் மீ இரேஸ் இட். சரிங்களா? ஸோ இப்போ இந்த கொஸ்டினை நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஸோ லெட் மீ சால்வ் திஸ் கொஸ்டின். ஓகே, லெட்ஸ் சால்வ். கம் ஆன். ஸோ இது எப்படியோ எக்கலன் ஃபார்மில் கொண்டு வரணும். அப்போ என்ன, இந்த ரோ ஆப்ரேஷன் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இங்கே நம்ம இந்த ரோ ஆப்ரேஷன் என்ன ரோ ஆப்ரேஷன் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எனிஹவ் எனக்கு வாட் டு சே, ஃபஸ்ட்டு ரோவில் இருக்கிற எலிமெண்ட் வந்து 1 வரணும். ஸோ அதனால் என்ன பண்ணிக்க போகிறேன், இன்டர்சேஞ்ச் பண்ணிக்க போகிறேன் R1ஐயும் R2ஐயும், ரைட்? ஸோ R1ஐயும் R2ஐயும் இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 1 5 7 13 4 3 6 25 2 9 1 1 சரியா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆப்ரேஷனில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸோ R2ஐயும் R3ஐயும் சேஞ்ச் பண்ண போகிறேன். R2ஐ வந்து இந்த ஃபஸ்ட் டேர்ம் 0 ஆக்கணும்னா ஐ ஹாவ் டு மல்டிப்ளை 4 வித் R1 இல்லையா? R2 மைனஸ் 4 இன்ட்டு R1. நெக்ஸ்ட்டு R3 மைனஸ் 2 இன்ட்டு R1, ரைட்டா? ஸோ அப்போ 4 இன்ட்டு R1 என்ன, 3 இன்ட்டு 2 இன்ட்டு R1 என்ன எழுதி வச்சுக்கோங்க. ஸோ 4 இன்ட்டு 4 20 28 52, ஓகே 52. தென் அதே மாதிரி 2 மல்டிப்ளை பண்ணால் 2 10 14 26, ஓகே ஃபைன். யா, ஸோ அப்போ இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு. சப்ராக்ட் பண்ணும்போது கேல்குலேஷன் எரர் வராது. ஸோ அதனால தான் இது தனியாக இப்படி போட்டுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ரோவில் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை, அது அப்படியே நீங்கள் என்ன பண்ணிப்பீங்க, எழுதிப்பீங்க.
செகண்ட் ரோவில் மைனஸ் பண்ணும்போது 0 வரும். ஸோ 3 minus 12 minus 17. ஸோ 6 minus 28 is going to be 22. ஸோ என்ன 22? minus 22. ஓகே, ஸோ 25 மைனஸ் பண்ணணும். ஸோ இது கூட 52 கூட. ஸோ 52 minus 25. ஸோ you will be getting 12, 5, 7, 4, 27 minus 27. ஓகே, ஸோ அதே மாதிரி இங்கே 0, 10, 1 வரும், minus 1. ஸோ தென் minus 13. ஸோ தென் minus 20, 25. ஓகே, டன். நெக்ஸ்ட். ஸோ இப்போ எனக்கு இந்த ரெண்டு இடத்துலையும் மைனஸ் வேணாம். ஸோ அதனால் என்ன பண்ணிக்க போகிறேன்னா R2வை வந்து -1ஆல் நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம்? மல்டிப்ளை பண்ணிக்க போகிறோம். சரியா? ஸோ அதே மாதிரி இங்கே என்ன பண்ணிக்க போகிறேன்? -1ஆல் மல்டிப்ளை பண்ணிக்க போகிறேன் R3ஐயும். ஸோ அப்போ அந்த மைனஸ் இதெல்லாமே போயிடும் இல்லையா? ஸோ அப்போ 1, 5, 7, 13. ஸோ 0, 17, 22, 27, 0, 1, 13, 25. ஓகே, ஸோ தென் நெக்ஸ்ட் என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும்னா, ஸோ ஐ வாண்ட் டு மேக் திஸ் 0. இதை 0 பண்ணோன்னா ஐ வாண்ட் டு மல்டிப்ளை திஸ் வித் 17. 17ஆல் மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ணிக்கணும். ரைட்டா? சரி, ஃபைன். அப்போ R3 goes to 17 into R3 மைனஸ் என்னது R2. சரியா? ஸோ அப்போ R3யை 17ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன வருதுன்னு பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. ஸோ 17 into R3 வேல்யூ என்ன வரும்? ஸோ let me calculate. So I can write it as 0, 17, 13 into 17 ஓட வேல்யூ என்னது? 221. 221. So then 25 into 17 into 17. 425. சரியா? So you can write like this. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? கேல்குலேட் பண்ண போகிறோம். ஸோ 1, 5, 7. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணுறோம்னா செகண்ட் அப்படியே எழுதணும். ரைட்? ஸோ 0, 17, 22. ஸோ ஹியர் இட் இஸ் 13, 27. ஓகே, 27. ஸோ இந்த இடத்துல 0 அப்படியே இருக்கும். ஸோ 17ஆல் மல்டிப்ளை பண்ணியிருந்தோம் இல்லையா? ஸோ அப்போ 17 இந்த இடம் 0 ஆகிடும். ரைட்? எஸ். ஸோ 221 minus 22. So the answer will be 199. Okay, fine. So அதே மாதிரி what it is? 425 minus 25. Oh no, minus 27 இல்லையா? Yes. பண்ணும்போது you will be getting what you get? So 398 வருமா? Yes, fine. So this is what. So இதுக்கப்புறம் மறுபடியும் இதை வந்து நம்மளால we can't make it 0. இதே ரோ எக்கலன் ஃபார்ம்ல முடிச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஸோ நவ் வாட் இஸ் திஸ்? இந்த இடத்துல இது வந்து இது வந்து எக்ஸ் கோஎஃபிஷியன்ட்ஸ், இது y, இது z. ஸோ ஐ கேன் ரைட் 199 z is equal to 398 இல்லையா? ஸோ அப்போ z-ஓட வேல்யூ என்னது? 398 divided by 199 வரும் இல்லையா? ஸோ இது வந்து 2 times தானே? ரைட்? ஸோ z-ஓட வேல்யூ 2ன்னு கிடைச்சிருச்சு. ஸோ ப்ரீவியஸ் அடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 17y plus 22z is equal to 27. 17y plus 22z-ஓட வேல்யூ என்ன? 2. z-ஓட வேல்யூ 2. ஓகே, is equal to 27. இதுதானே 27? ஃபைன்.
So 17y is equal to 27 minus 44. So அப்போ 44ல இருந்து I want to subtract 27 இல்லையா? Subtract பண்ணும்போது we will be getting 17. 17y is equal to minus 17. Y is equal to minus 1. சரியா? So first row என்ன இருந்துச்சு? x plus 5y plus 7z is equal to 13. So x ஓட வேல்யூ என்ன? தெரியாது இல்லையா? So x minus 5 plus 7 2s are 14 is equal to 13. So we will be getting x is equal to 13 minus 14 plus 5. So x is equal to 13 minus 14 is minus 1, minus 1 4 and over. So x oda value 4. So x oda value 4, y oda value minus 1, z oda value 2, right? So it is the solution set. சரியா? Yes. இப்படிதான் இந்த கொஸ்டினை நீங்க சால்வ் பண்ணுவீங்க. Shall we solve next one? Yes. So இது வந்து பாத்தீங்கன்னா example 1.28. So இந்த கொஸ்டினுமே இம்பார்ட்டண்டா கேட்குற கொஸ்டின் தான். So the upward speed of the rocket at the time t is approximated by v of t is equal to at square plus bt plus c. So t ஓட வேல்யூ 0ல இருந்து 100 குள்ளார வேரியேட் ஆகும். So where a, b, c are constant, it has been found that the speed at the time t is equal to 3, t is equal to 6, t is equal to 9 seconds respectively. என்னென்ன கொடுத்துருக்காங்க? 64, 133, 208 miles per second respectively. சரிங்களா? So find the speed at the time t is equal to 15. t is equal to 15ல என்ன ஸ்பீட்ல இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணிடலாமா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா v of t is equal to at square plus bt plus c. சரியா? ஸோ இங்கே நமக்கு v of 3 செகண்ட்ஸில் என்னன்னு பார்த்துட்டோம்னா, ஸோ t இருக்கிற இடத்துல நம்ம என்ன போடணும்? 3 போடணும். 9a plus 3b plus c. ஸோ v of t velocity அதாவது velocity at the time t ல வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 64ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ரெஸ்பெக்டிவ்லி இல்லையா? ஸோ 64 is equal to 9a plus 3b plus c. ஸோ அதே மாதிரி v of 6ஓட வேல்யூ 6 6 are 36, 36a plus 6b plus c. So v of 6ஓட வேல்யூ 133 is equal to 36a plus 6b plus 6 plus c ன்னு எழுதிக்கலாம் இல்லையா? So then v of 9 is equal to v of 9 9s are 81, 81a plus 9b plus c. v of 9 ஓட வேல்யூ 208 இல்லையா? ஸோ இப்படி தானே சால்வ் பண்ணணும் இந்த கொஸ்டின், ரைட்? கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் இதுதான். ஸோ ஃபர்ஸ்ட் இது எழுதிடலாமா? என்னாச்சு? இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக தானே இருக்குது, ரைட்? ஸோ கிராமர்ஸ் ரூலில் நம்ம இன்னுமே ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். சரியா? ஸோ லெட் சால்வ். ஸோ இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது காஸ் எலிமினேஷன். ஸோ காஸ் எலிமினேஷன் ஒன்றும் இல்லை, எக்கலன் ஃபார்மில் வரணும். ஸோ வந்துருச்சுன்னா நம்ம ஈஸியாக எக்ஸ் ஒய் இசட்டோட வேல்யூவை அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷனை வச்சு நம்மளால என்ன பண்ணிட முடியும்? கண்டுபிடிச்சிட முடியும். இந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் லைனாக எழுதிடலாமா? ஸோ வாட் ஆல் த ஈக்குவேஷன்? 9a plus 3b plus c is equal to 64. 36a plus 6b plus c is equal to 133. 81a plus 9b plus c is equal to 208. So I can write this as 9 3 1 36 6 1 81 9 1. Okay, so எல்லாமே a b c. Okay, is equal to, so this is what the given matrix is. சரியா? இப்போ நம்ம augmented matrix எழுத போறோம். சரியா? எழுதிடலாமா? ஸோ என்ன ஒரு augmented matrix? 9 3 1 36 6 1 81 9 1.
64 133 64 133 அதுக்கப்புறம் ஸோ 208 இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா 208 ஓகே ஃபைன் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதை வந்து ரோ எக்கலன் ஃபார்மில் இதுவும் இந்த டேர்மும் 0 மாற்றணும் இது ரெண்டுமே 9ல் போகிற மாதிரி தான் இருக்குது ரைட் ஃபஸ்ட்டில் வந்து என்ன பண்ண போகிறோன்னா R2 வந்து கோஸ் டு வாட் 36ன்னு இருக்குது இல்லையா ஸோ R2 மைனஸ் எனக்கு 36 வேணும் அப்போ 9 இன்ட்டு 4 36 இப்போ 4 இன்ட்டு R1 ஸோ அதே மாதிரி R3 கோஸ் டு R3 மைனஸ் 9 இன்ட்டு R1 சரியா ஸோ வாட் இஸ் 9 இன்ட்டு R1 கண்டுபிடிச்சி வச்சுருங்க ஸோ 9 இன்ட்டு R1 4 இன்ட்டு R1 வேல்யூஸ் என்னென்ன 36 12 சாரி இது வந்து 4க்கு இல்லையா 36 12 4 64 into 4 256 சரியா அதே மாதிரி 9 into R1 81 9 3s are 27 9 64 into 9 இல்லையா which is equal to 576 fine done so இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் yes subtract பண்ணிடலாம் so 9 3 1 first rowல எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை அப்படியே எழுதிக்கலாம் இது 0 ஆயிடும் so what it is 4 ஆல okay what it is yeah R2 6 minus 12 minus 6 okay so அதே மாதிரி 1 minus 4 minus 3 okay so அதே மாதிரி 133 minus 256 இல்லையா minus 123 ன்னு வரும் right done so next வேற என்ன 81 இல்லையா so அப்போ இங்க 0 then 9 minus 27 so it's 18 minus 18 so then 9 minus 1 sorry 1 minus 9 1 minus 9 8 minus 8 208 minus 576 it is equal to minus 368 ன்னு வருமா yes ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இது இன்னும் ஃபர்தர் சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு R3யை வந்து டிவைட் பண்ணுறேன் எதால 2ஆல் எல்லாமே 2ல் போகிற மாதிரி தானே இருக்குது ரைட் ஸோ ஐ எம் கோயிங் டு டிவைட் வித் minus 2 ஸோ அதே மாதிரி R2வையும் 3ஆல் டிவைட் பண்ணிக்கிறேன் R2 divided by minus 3ஆல் ஸோ வாட் இட் பிகம்ஸ் 9 3 1 64 0 2 1 41 0 9 4 1 8 4 184 okay done ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஐ வாண்ட் டு என்னது இதை வந்து கேன்சல் பண்ணும் ரைட் ஸோ வாட் ஐம் கோயிங் டு டூ இஸ் ஸோ R3யை ஓகே கோஸ் டு ஸோ இந்த இடத்துல 2 into R3 மைனஸ் 2 into R3 மைனஸ் 9 into R2 பண்ணுறேன் சரியா இப்போ 9 into R2ங்கிறது என்ன ஆகிடும் 18 ஆகிடும் ஸோ 9 into R3 சாரி 2 into R3ங்கிறது இங்கேயும் 18 both will get cancelled ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வாட் இஸ் 2 into R3ன்னு கண்டுபிடிச்சிக்கோங்க ஸோ அதே மாதிரி 9 into R2 ஸோ 0 18
4 2s are 8. 2s are 8. 184 into 2. 368 ன்னு வருமா? ஃபைன். அதே மாதிரி ஸோ 9ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 0. 2 9s are 18. 9. 41 into 9. 369. Okay. I guess fine. So the another difference தான் இங்க. Okay. So we'll write 9 3 1 64 அப்படியே வந்துரும். So 0 2 1 41. So no changes in first two rows. So இது ரெண்டுத்தோட subtraction value தான் நம்ம இங்க எழுத போறோம். 0 0. So 8 minus 9 is minus 1. So this is minus 1 again. Okay. Done. So next step la enna aidona, so I can rewrite this as divide r illina r3 goes to r3 divided by minus 1. Okay. ஆயிரத்தையை நம்ம மைனஸ் ஒன்னால் டிவைட் பண்ணிக்கிறோம். ஸோ மைனஸால் மல்டிப்ளை பண்ணிக்கிறோன்னு கூட எழுதிக்கலாம். சரியா? ஸோ மைனஸ் ஒன்னால் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ மைனஸ் ஒன்னால் we are multiplying it. Okay. So what I get? 9 3 1 64 0 2 1 41. Okay. 0 1 1 1 0 0 1 1. Okay. So இது ரோ எக்கலன் ஃபார்ம்ல இருக்கு. now இது ஈஸியா கால்குலேட் பண்ண முடியும். ஸோ இங்க இருந்து பார்க்கும்போது இது x கோஎஃபிஷியன்ட்ஸ் y கோஎஃபிஷியன்ட் z கோஎஃபிஷியன்ட். ஸோ அப்போ இங்க என்ன z is equal to 1 ன்னு கிடைச்சிருச்சு. ரைட். ஸோ what about x? 2y plus z is equal to 41 na. So what is 2y plus 1 is equal to 41. So which is equal to 2y is equal to 40, y is equal to 20. So y oda value 20. So அதே மாதிரி I can find the value of, yes. So actually questionல ABC தானே நம்ம கொடுத்துருந்தோம். அந்த இது இங்கே ABC தானே. So இங்கே XYZ ன்னு போட்டுட்டு that is actually ABC, right? So this is A. Sorry, this is C. Last row C தானே. So okay, fine. இந்த இடத்துல so I'm planning to change the variables. So C is equal to 1. So B, C, B, B. So I can write B is equal to 20 in the. Okay. So what about A? 9A plus 3B plus 1 plus C is equal to 64. So என்ன கிடைச்சிச்சிங்க? 9A plus 320. 3 into 20 is going to be 60 plus 1 is equal to 64. 9A is equal to 3. A is equal to 1 by 3. So A oda value 1 by 3. So அப்போ ஆன்சர்ஸ் எல்லாம் வந்துச்சு இல்லையா? So B oda value 20, A oda value 1 by 3, then C oda value 1. Correct? Fine. So what we want to find? அதை substitute பண்ணிடலாமா? V of Tங்கிறது என்னது actually அப்போ? A into T square plus BT plus C இல்லையா? So what about V of T வந்து A value substitute பண்ணிடுங்க. A substitute பண்ணா 1 by 3. T square by 3 plus B, what is B? So B is 20T plus 1. சரியா? So அப்போ V of 15 தானே நம்ம கண்டுபிடிக்கணும். So in the question they ask us to find the value of T is equal to 15. So அப்போ 15 into 15 divided by 3 plus 20 into 15 plus 1, that is equal to 1 is 5. So 15 5s are 25, 2, 5, 75 plus, so it is 30, 300. 300 plus 1, which is equal to 376.
ஸோ திஸ் இஸ் தி ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். இந்த கொஸ்டினை நீங்கள் இப்படி தான் சால்வ் பண்ணுவீங்க. ஐ ஹோப் இந்த மாதிரி ப்ராப்ளம் கொஸ்டின்ஸ் கேட்டால் நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிடுவீங்க இல்லையா? ஸோ இதே மாதிரி மெத்தட்ஸ் தான் எக்ஸசைஸ்லேயும் இருக்கும். சரியா? ஸோ இப்போ இந்த கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணிடலாம். இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இஃப் ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி இஸ் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 3, எக்ஸ் மைனஸ் 5 அண்ட் எக்ஸ் மைனஸ் 1, the remainders are 21, 61 and 7 and 9 respectively. ஸோ இங்கே நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னன்னா A, B and C கண்டுபிடிக்கணும். சரியா? A, B and C. Here we have a relation. So the relation which we are going to sort it out. Okay. ஸோ இதை டிவைட் பண்ணும்போது நமக்கு ரிமைண்டர்ஸ் என்னன்னு கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. சரியா? So x, what is the polynomial? So the polynomial அதாவது quadratic equation p of x ன்னு எடுத்துக்கிறேன். So that is actually ax square minus bx plus c. So இப்போ x plus 3ல இதை நம்ம டிவைட் பண்றோம். So while dividing p of x by so p of x divided by x plus 3, இதோட ரிமைண்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிமைண்டர் இஸ் 21. சரிங்களா? ஸோ அப்போ இது நமக்கு ரிமைண்டர் ரிமைண்டர் தியரம்லேருந்து நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -3, இதை வந்து நம்ம பி ஆஃப் -3ன்னு போட்டோம்னா தட் இஸ் ஆக்சுவலி ஈக்குவல்ஸ் டு 1. எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ், அதாவது எக்ஸ் ப்ளஸ் எந்த ஒரு லீனியர் எக்ஸ்பிரஷனை நீங்கள் டிவைட் பண்ணாலும் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு கண்டுபிடிச்சிடணும். அந்த எக்ஸ் வேல்யூவை பாலினாமியலில் போட்டிங்கன்னா என்ன ஆன்சர் வரும்னு பார்த்தீங்கன்னா ரிமைண்டர் தான் ஆன்சராக வரும். சரியா? ஸோ தட் ரிமைண்டர் தியரம் இதுதான் சொல்லுது. ஸோ இப்போ பி ஆஃப் -3யோட வேல்யூ என்னது 21 சொல்லிடுச்சு. ஸோ அதே மாதிரி பி ஆஃப் எக்ஸை வந்து டிவைடர் எக்ஸ் மைனஸ் 5 பண்ணும்போது ரிமைண்டர் என்ன 61. ஸோ அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5. x is equal to 5 now. P of 5 is equal to 61. Okay. So P of x divided by x minus 1. P of what to say? P of 1 அப்போனா x is equal to 1 போடணும். P of 1 is equal to what? 9 வரும். Right? Yes. So அப்போ ஈக்குவேஷன் எழுதிடலாமா? So what are all the things we have? P of -3 ஓட வேல்யூ 21. So which gives நமக்கு என்ன ஒரு ஈக்குவேஷனை கொடுக்குது? ஸோ இந்த இடத்துல நம்ம எக்ஸுக்கு பதிலாக -3 போடணும். ஸோ அப்போ 9a மைனஸ் 9a இது ப்ளஸ் தான் இல்லையா? ஸோ 9a minus 3b plus c is equal to 21. ஸோ அதே மாதிரி p of 5 போடும்போது என்னன்னு கிடைக்கும்? ஸோ which is 25a, okay, plus 5b plus c is equal to 61. P of 5, so then P of 1. P of 1 is equal to 9, which implies என்ன கிடைக்கும்? So A plus B plus C is equal to A plus B plus C is equal to 9. Okay. So இந்த போர்டில் இங்கே வந்து கிளியராகவே தெரியல இந்த ஒயிட் லெட்டர்ஸ். ஓகே ஃபைன். ஸோ A plus B plus C is equal to 9. Understood. ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாமே நம்ம எழுதிடலாம் இல்லையா? ஸோ அப்போது ஏஎக்ஸ் இந்த ஃபார்மேட்டில் எழுதுங்க. ஸோ 9 -3 1 25 5 1 1 1 1. That one into ABC. That is equals to 21 61 and 9 சொல்லிடலாம் இல்லையா? ஸோ இப்போ ஆர்குமெண்டட் மேட்ரிக்ஸ் நம்ம எழுதணும். சரியா? தட் இஸ் A given B மாதிரி which is equal to, so matrix எழுதிடலாமா? So 9 -3 1 25 5 1 1 1 1 given, so 21 G 61 9. சரியா?
ஸோ இதை தான் நம்ம என்ன பண்ணுவோம், டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு கொண்டு போவோம். சரியா? ஷால் வி சால்வ்? ஸோ நெக்ஸ்ட்டில் நம்ம ஆர்குமெண்டட் மேட்ரிக்ஸ் இந்த பீச்சில் எழுதிடலாம். ஸோ ஏ கிவன் பி தட் இஸ் ஈக்குவல் டு, ஸோ என்ன வரும், ஸோ the மேட்ரிக்ஸ் என்னென்ன, 9 -3 1, ஓகே. ஸோ தென் 25 5 1 1 1 1 given. ஸோ இங்கே 21 61 9 இதுதானே இருக்கு. எஸ், செக். ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இடத்துல 1 வர மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ தென் வந்து நமக்கு கேல்குலேஷனில் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸோ R1 I'm going to interchange column 1 and column 3. சரியா? column 1 column 3 interchange பண்ணுறேன். So what it becomes, 1 1 1 minus 3 5 1 9 25 1 21 61 9. சரியா? So next step, what it becomes, so next step what it becomes, ஸோ 1ல் இப்போ நம்ம வந்து இந்த ரெண்டு ஃபஸ்ட்டு பார்ட்டையும் எக்கலன் ஃபார்மில் சேஞ்ச் பண்ணணும், ரோ எக்கலன் ஃபார்ம். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ரெண்டுத்தையும் 0 ஆக்கணும், ரைட்? ஸோ அப்போ எப்படி பண்ணலாம், R2 goes to R2 minus R1, அதே மாதிரி R3 goes to R3 minus R1 எழுதிக்கலாமா? ஸோ அதே மாதிரி இங்கே மைனஸ் பண்ணிடலாமா? ஸோ என்ன வருவீங்க, ஃபஸ்ட்டு ரோவை டச் பண்ணவே வேணாம். ஸோ வேல்யூஸ் ரிமைன் சேம். ஸோ அதை அப்படியே போட்டுட்டோம். சரியா? ஸோ அதுக்கப்புறம் இங்கே 0. So I want to subtract it. 5 plus 3. It's எவ்வளோ? 5 plus 3 is 8. So அதே மாதிரி 25 minus 9. 16. Okay. So 61 minus 21. So it's 40. Done. So next stepல என்ன வரும்? 0. 4. Okay. 1 minus 8. Minus 8. 1 minus 9 minus 8. So 9 minus பண்ணா 12 இல்லையா? Yes or no? It's minus 12 exactly. Fine. Okay. So next stepல என்ன பண்ண போறோம்னா, இங்கேயும் first அதாவது row 2 goes to என்னது, R2 divided by 4 ஆல் டிவைட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி R3 goes to R3 divided by 4. So what I get, 1 minus 3 9 given 21 0 2 4. இது நம்ம 8 ஆலே டிவைட் பண்ணிக்கலாமே. எஸ். So I can divide by 8 on itself, right? Yeah. அப்போ so you can write here 8. So 8 ஆல divide பண்ணா 1 2 5 0 1 minus 2 minus 3. Okay. So again இப்போ நம்ம என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் இந்த இடத்த 0 ஆக்கணும். ஸோ ரோ 2ல இருந்து இல்லையா? ஸோ R3 goes to R3 minus R2 பண்ணலாமா? ஸோ what I get, 1 minus 3 9. ரோ 1யும் ரோ 2யும் டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே எழுதிருங்க. சரியா? 5. So what I get here, 0 0. So it is minus 1, no, minus 4. So minus 3 minus 5 minus 8. Okay. ஸோ போதும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இப்போ இதில் இங்கே லாஸ்ட் ரோவில் ஒரே ஒரு வேல்யூ தான் இருக்குது. ஸோ வி கேன் ஈக்குவேட் தீஸ் டூ. ஸோ ஆல்ரெடி நமக்கு இங்கே என்ன வேரியபிள் இருக்குது, ஏபிசி. ஸோ இது ஏ, இது பி, இது சி அப்படின்னா, ஸோ இது சியோட கோஎஃபிஷியண்ட்டாக தான் இருக்கும். ஸோ அப்போ minus 4c is equal to minus 8 அப்படின்னா c is equal to 2ன்னு சொல்லிடலாமா? சியோட வேல்யூ 2. ஸோ செகண்ட் ரோவில் கம்பேர் பண்ணும்போது what I get, y plus 2z is equal to 5ன்னு வருதா? ஸோ அப்போ ஒய்யோட வேல்யூ நமக்கு தெரியல, நாட் ஒய், இட்ஸ் பி, பி அண்ட் சி இல்லையா? பி அண்ட் சி. ஓகே, புட்டிங் சி. ஸோ what I get, பியோட பி ப்ளஸ் 4 is equal to 5, b is equal to 1. ஓகே, பியோட வேல்யூ 1. ஸோ பியோட வேல்யூ 1. ஓகே, ஸோ what about a? ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷனை பாருங்கள்.
So what it is? A minus 3B plus 9C is equal to 21. So A minus 3 plus 9 2s are 18 is equal to 21. So A is equal to A plus 15 is equal to 21. A is equal to 21 minus 15. So that is equal to 6. So A oda value 6. Okay. ஸோ இப்படி தான் நீங்கள் இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுவீங்க. ஐ ஹோப் இந்த கொஸ்டினும் கிளியராக புரிஞ்சிருக்கும்னு, ரைட்? ஸோ இப்போ ஃபைனலாக நீங்கள் எடுத்து எழுத வேண்டியது என்னது? ஏபிசியோட வேல்யூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஆக்சுவலி 6,1,2. ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன? ஃபைண்ட் ஏபிசி தான், ஃபவுண்ட். ஸோ அந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் எப்படி இருந்திருக்கும்? அந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஸோ எப்படி இருந்திருக்கும்னா 6x² + x + 2. ஓகே, இதுதான் வந்து தேவைப்பட்ட குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். சரியா? ஸோ ஐ ஹோப் இந்த கொஸ்டின் கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1.29. Test the consistency of the following system of linear equation and if possible நம்ம இது வந்து இந்த சிஸ்டம் வந்து கன்சிஸ்டண்டா அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும். கன்சிஸ்டண்டா இருக்கணும் அப்படின்னா என்ன? ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆர்குமெண்டட் மேட்ரிக்ஸோட ரேங்க்கும் ஏ மேட்ரிக்ஸோட ரேங்க்கும் சேமாக இருக்கணும். ஸோ அப்போ ரெண்டுமே சேமாக இருந்துச்சு அப்படின்னா தட் மேட்ரிக்ஸ் இஸ் கன்சிஸ்டன்ட்னு சொல்லலாம் இல்லையா? ஸோ அந்த சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட் சிஸ்டம்னு சொல்லலாம். ஸோ அதை தான் நம்ம இங்கே இப்போ செக் பண்ண போகிறோம். சரியா? டெஸ்ட் ஃபார் கன்சிஸ்டன்சி பண்ணிடலாமா? எஸ். ஆனால் இங்கே மொத்தம் 4 ஈக்குவேஷன்ஸ் இருக்குது. நீங்கள் ஒன்றும் கன்ஃபியூஸ் ஆக வேணாம். எவ்வளோ ஈக்குவேஷன்ஸ் இருந்தாலும் நோ இஷ்யூஸ். Let me erase it. ஓகே, ஸோ இங்கே என்ன வந்திருக்கும்? What it is? 1 2 minus 1 3 minus 1 2 1 minus 2 3 இன்னும் கீழே ஒன்று வரும் இல்லையா? ஸோ which is 1 minus 1 1. So you will be getting x y z that is equal to 3 1 3 0. Okay, solve பண்ணலாமா இந்த question? Okay, fine. So let's solve. So இப்போ வந்து ஆர்குமெண்டட் மேட்ரிக்ஸ் எழுதிக்கோங்க. So that is equals to என்ன வரும்னா 1 2 minus 1 3 minus 1 2 1 minus 2 3 1 minus 1 1. Okay, given 3 1 3 0. Okay, so இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா so we want to okay, so இந்த இடம் இது எல்லாத்தையுமே we are going to make it 0. ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? ஸோ R2 goes to R2 minus 3 into R1. Okay, R3 goes to R3 minus R1. R4 goes to R4 minus R1. Okay, 1 2 minus 1 3. Okay, ஸோ இங்கே 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம் R1. R1 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும் நமக்கு? ஸோ விச் இஸ் நத்திங் பட் 3 6 minus 3 3 3s are 9. சரியா? ஸோ அதை தான் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்? R2லேருந்து சப்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ வில் பி கெட்டிங் 0 minus 1 minus 7 வரும். ஸோ அதுக்கப்புறம் 2 minus plus 3 5ன்னு வரும். ஸோ அதுக்கப்புறம் 1 minus 9 is going to be minus 8. ஸோ தென் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இதுவே மைனஸ் பண்ணால் 0 minus 4 what plus 4 0. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 0 minus 3. Okay,
So plus 2 6 minus 3 3. Okay, done. So அதுக்கப்புறம் என்ன ஆகும்? So we want to okay ஓகேவா? So I guess I have did some mistake here. என்னாச்சு? Okay, okay fine. Questionல பாருங்க, இங்க -1. okay, இங்க -1 வரும் இல்லையா? Sorry. Okay, so here it is -1. okay, so அப்போ இங்க -1 இருக்கு அப்படின்னா, so you will be getting -1 -1 -3 -4ன்னு வந்திருக்கும் இல்லையா? -4. otherwise முன்னாடி ஸ்டெப்ல மைனஸ். ஓகே ஃபைன், டன். So what you get then, so we can divide, இந்த இடத்துல 4 ஆல டிவைட் பண்ணிக்கலாம் இல்லையா? yes, so yeah, so r3 goes to r3 divided by 4. so இப்போ இங்க என்ன ஆகும்? so we will be getting 1 2 -1 0 -7 5 0 -4 4 0 -3 2 sorry இது 1 divided by 4 பண்றோம் இல்லையா? this is 1, this is 1, both become 1. இங்க 3 -8 0 -4. okay fine. so இப்போ நம்ம இந்த இடத்த நான் I want to make it 0. so this one I want to make it 0. so அதே மாதிரி இந்த இடத்தையும் நம்ம அடுத்த ஸ்டெப்ல 0 ஆக்கலாம். so what it becomes? so it becomes r3. okay, r3 goes to sorry r3 இல்ல r4 goes to r4 minus r4 plus wait a sec. so this is clear எழுதிக்கலாம். so this is -1, this is +1. so r4 goes to r4 minus of 3 r3 ன்னு வரும் ரைட்டா? yes. so இப்போ போட்டுடலாமா? so what I get? 1 2 -1 3 0 -7 5 -8 again it is 0. so இந்த இடத்துல -1 1 0வே தான் வரும். so இங்க 3 ஆல மல்டிப்ளை பண்ணி இது கூட மைனஸ் பண்ணிக்கணும் இல்லையா? so 3 ஆல மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ணும்போது 0. so you will be getting -3. so -3 2. okay, 3 ஆல மல்டிப்ளை பண்ணி we are putting minus, fine. so 3 -3. so 2 -3 is going to be -1. சரியா? அதுக்கப்புறம் -4 அப்படி இருக்கும். understood? yes. so next stepல என்ன ஆகும்னா, same matrix அப்படி எழுதிடலாம் இங்க. so what it is? 0 1 2 0 2 -1 not 0 1 1 2 1 2 -1 3 0 -7 5 0 -1 1 0 0 -1 -8 0 4. okay, so these are the values. understood? okay fine. so இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, so we want to make this as 0. so அப்போ என்ன பண்ணிக்கணும்னா, so I want to change r3 goes to 7 into r3 7 into r3 plus minus r2. சரியா? ஏன்னா சைன் ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கு, அப்போ மைனஸ் தான் பண்ணும். ஸோ இங்கே என்ன வரும்? 1 2 -1 3 0 -7 5 -8 then 0
0 0. So it is 7 ஆல multiply பண்ணி then minus பண்ணிக்கிறோம். 7 minus 5 is going to be 2. Okay, so 7 multiply பண்ணியாச்சு then minus பண்ணும்போது it's become plus 8. Okay, so இங்க 0 0 minus 1 4. again நம்ம என்ன பண்றோம், R3 divide பண்றோம் 2 ஆல. so what it becomes, 1 2 minus 1 3 0 minus 7. ஸோ calculation கொஞ்சம் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இது நீங்கள் உங்கள் புக்கில் சால்வ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிடுவீங்க. ஓகே, ஸோ 1, இது வந்து 4, இங்கே 0 0 minus 1 and 4. ஓகே, வெயிட் பண்ணுங்க, இந்த இடத்துல -1 -4 தானே இருந்துச்சு. எஸ், -4, this is also -4, this is also -4. எல்லா இடத்துலையும் -4 தான் இருந்தது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன ஆகிடும்னா, ஸோ திஸ் இஸ் இப்போ R4 goes to R4 plus R3. ஸோ அப்போ இந்த டேர்ம் 0 ஆகுமா? எஸ். ஸோ பார்க்கும்போது you will be getting 1 2 minus 1 0 minus 7 5 0 0 1 0 0 0 3 minus 8 4 0. சரியா? So what is the rank? What is the rank of the augmented matrix? ஓட rank என்ன? 3 னு கிடைக்குது, right? What about the rank of A? A matrix இங்கே தான் இருக்கு. இந்த மேட்ரிக்ஸோட ரேங்க்கும் பார்த்தீங்கன்னா 3 தான். ஸோ அப்போ ரெண்டுமே இருக்கா? ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கா? ஸோ ஆர்குமெண்டட் மேட்ரிக்ஸோடதும் ரேங்க் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது, ஈக்குவல் டு 3. ஸோ மொத்தம் நம்பர் ஆஃப் அன்னவுன்ஸும் 3 தானே. ஸோ நம்பர் ஆஃப் அன்னவுன்ஸும் 3 இருக்கும்போது we get unique solution. சரியா? ஸோ அப்போ ஈக்குவேட் பண்ணிக்கலாமா? இது x coefficient, y coefficient, இது z coefficient இல்லையா? ஸோ அந்த கான்ஸ்டன்ஸ் நம்ம இங்கே போட்டிருக்கோம்ல. ஸோ z அப்படின்னா இங்கே என்ன வரும்? z is equal to, ஸோ we get இந்த இடத்துல z is equal to 4ன்னு கிடைக்குது. ஸோ அதே மாதிரி -7y plus 5z is equal to -8. அப்படின்னா -7y plus 5, that is -8 minus 5. So minus, we will be getting y oda value. So wait a sec, 5 z oda value நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க இங்க? yes, 5 into 4 வரும் இல்லையா? so plus 5 minus 5 into 4. So minus 7y is equal to -8 minus 20. Okay, so 7y is equal to minus 28. Minus 7y is equal to minus 28. Y is equal to 4. So y oda value 4, z oda value 4. Then first equation, x plus 2y minus 1 minus z is equal to 3. அப்போ இங்கே என்ன வரும்? x plus 2 4s are 8 minus 4 is equal to 3. x is equal to, so this is 4, 3 minus 4 is equal to -1. so அப்போ நமக்கு x value என்ன கிடைச்சிச்சு? -1, y value 4, z value 4. this is the required solution. சரியா? ஸோ இப்படி தான் வந்து சொல்யூஷன் கண்டுபிடிப்பீங்க. this is what gross elimination method. சரியா? ஸோ இப்போ டெஸ்ட் த கன்சிஸ்டன்சி ஆஃப் த ஃபாலோயிங் சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் அண்ட் இஃப் பாசிபிள் நம்ம சொல்யூஷனும் கண்டுபிடிச்சிடணும். இப்போ நமக்கு 3 ஈக்குவேஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம அந்த வேல்யூஸ் வச்சு ஏ மேட்ரிக்ஸ் என்ன, பி மேட்ரிக்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம் இல்லை? ஸோ இப்போ 4 minus 2 6. ஓகே, ஸோ இதுவும் அதே ப்ரொசீஜர் தான். ஸோ யூ கேன் ஈஸிலி சால்வ். என் கூடயே சால்வ் பண்ணுங்கள் இந்த கொஸ்டினை. ஸோ ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். யூ ஜஸ்ட் சால்வ் வித் மீ. ஸோ யூ அண்டர்ஸ்டுட் த கான்செப்ட். உங்களுக்கு இந்த கான்செப்ட் கிளியராக புரிஞ்சிருச்சு இல்லையா? ஸோ அப்போ இந்த கொஸ்டினை நீங்களே என்ன பண்ணிக்கலாம்? சால்வ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் புட் வாட் இஸ் ஏ, வாட் இஸ் பி, வாட் இஸ் சி, வாட் இஸ் ஏ அண்ட் வாட் இஸ் பி. ஸோ ஏயு பியு என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம்.
So what you get? A is equal to 4 minus 2, 6, 1, 1 minus 3, 15 minus 3, 9. Okay. So what is B? 8 minus 1. So இப்போ what is augmented matrix? எழுதுங்க. Augmented matrix is equal to 4 minus 2, 6, 1, 1 minus 3, 15 minus 3, 9, 8 minus 1, 21. Okay. So இதிலிருந்து we want to simplify. So நம்ம இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா rows change பண்ணிக்கலாம். சரியா? So what it is? R2 goes to R1. சரியா? So அப்படி போடும்போது interchanging rows. அப்போ 1 வந்து starting வந்துரும். So 1 starting வந்தா we can calculate easy. We can calculate it easily. சரியா? So அதனால we are interchanging rows. rows நம்ம interchange பண்றோம். So what you get? So minus 1. So then இந்த இடத்துல என்ன rows interchange பண்ணும்போது என்ன கிடைக்கும் நமக்கு இங்க? So this is nothing but 4 minus 2, 6, 8. Okay. So 15 minus 3, 9, 21. So தினம் கீழே இருக்கிறது எல்லாமே வந்து what to say? இங்க வந்து 2 டேபிள்ல டிவிசிபிள் ஆகிற மாதிரி இருக்கு, இங்க 3 டேபிள்ல டிவிசிபிள் ஆகிற மாதிரி இருக்கு. ஸோ அப்போ நெக்ஸ்ட் கண்டிஷன்ல நம்ம என்ன பண்றோம்? இதை சிம்பிளிஃபை பண்றதுக்கு R2 வந்து டிவைடட் பை R2 divided by 2 னு R3 goes to R3 divided by 3 னு பண்ண போறோம். சரியா? ஸோ அப்படி பண்ணும்போது இங்க என்ன வரும்? 1, 1 minus 3, 2 minus 1, 3, okay, minus 1, 4, so it's 5, minus 1, 3, 7, இல்லையா? So you will be getting this. So next stepல என்ன பண்ண போறோம்னா, so we are going to இந்த இதுவும் 0 ஆக்கணும். So இதுவும் 0 ஆக்கணும், what can be done? So அப்போ R2 goes to R2 minus 2 into R1. Okay. So அப்போ R3 goes to R3 minus 5 into R1. சரியா? பண்ணும்போது என்ன வரும்? So 1, 1 minus 3 minus 1. அது அப்படியே வச்சுக்கோங்க. So இப்போ 2 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 0, 2 minus 4, so 2 minus 6. What it is? 2 ஆல மல்டிப்ளை பண்றீங்க. So minus 6 you get. Okay. 3 minus of minus plus 6. 3 plus 6 is 9. So 4 plus 4 R2. 4 plus 2. 4 plus 2 is 6. Okay, done. இங்க என்ன கிடைக்கும்? 5, 0. So இங்க 5, what you write? So இங்க 5 ஆல மல்டிப்ளை பண்ணிட்டு, yes. So minus 6. Okay. So when I multiply 5, it's minus 15. So 5, 3 guys are 15. 3 minus 3 plus 15. 3 plus 15 is going to be 18. Okay. So அதே மாதிரி 7 plus 5. 7 plus 5 is going to be 12. இல்லையா? Yes. So next step ல என்ன ஆகும்? So I'm going to divide last term by 3 ல divide பண்ண போறேன். So what I get? So okay fine. இந்த இடத்துல actually இந்த இடத்துல 3 தானே வரும். Fine. இந்த இடத்துல 3 தானே வரும், right? So minus 1, minus 2. It's minus 3. Yeah, correct. So இப்போ minus எல்லாமே முடிஞ்சுது. So இப்போ what I'm going to do was ரெண்டுத்தையுமே வந்து
ஃபஸ்ட்டு இந்த ரோ 2-வை 3ஆல் டிவைட் பண்ண போகிறேன், ரோ 3-ஐ 6ஆல் டிவைட் பண்ண போகிறேன். சரியா? ஸோ ரோ 2 divided by 3, row 3 divided by 6. ஸோ இப்போ இங்கே என்ன வரும் நமக்கு? 1 1 minus 3 minus 1. Okay, so here you get 0 1 minus 1 3 2. So 0 minus 1 3 2. ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா, இப்போது இது ரெண்டுத்தையுமே நான் சப்ராக்ட் பண்ணுறேன். R2 R3 goes to R3 minus R2 பண்ணும்போது ஃபுல் R3மே 0 ஆகிடும்ல. 1 1 minus 3 minus 1 0 minus 1 3 2 0 0 0 0. ரைட்? ஸோ இப்போ ரேங்க் பார்ப்போமா? ஸோ வாட் இஸ் ரேங்க் ஆஃப், அதுக்கப்புறம் நம்ம எதுவுமே வந்து 0 ரோஸ் பண்ண முடியாது. ரைட்? ஸோ அப்போது ரோ வாட் இஸ் ரேங்க் ஆஃப் A given B is equal to 2. ஸோ அதே மாதிரி ரேங்க் ஆஃப் A வந்து 2. ஸோ இது ரெண்டு ஈக்குவலாக இருந்தால் தான் the system is consistent. ரைட்? இது ரெண்டுமே என்னவா இருக்குது? இப்போது ஈக்குவலாக இருக்குது. ஸோ the system is consistent. ஆனால் இது நம்பர் ஆஃப் அன்னவுன்ஸ் என்ன இருக்குது? 3 அன்னவுன்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் அன்னவுன்ஸை விட கம்மியாக இருக்குது. ரைட்? ஸோ நம்பர் ஆஃப் அன்னவுன்ஸை விட 3-ஐ விட கம்மியாக இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணிடலாம்? இட் ஹேஸ் இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன். இட் ஹேஸ் infinitely many solutions. So infinitely many solutions na என்னென்ன solutions வரும்? ஸோ அப்போது வாட் யூ வாண்ட் டு டூ வாஸ், இப்போ ஏதோ ஒரு வேரியபிளுக்கு, அதாவது இசட் வேரியபிளுக்கு நீங்கள் என்னென்ன எடுத்துக்கணும்? டீன்னு எடுத்துக்கணும். ஸோ அப்போ இசட் வந்து ஒரு டி அப்படிங்கிற பேராமீட்டர், பட் டி வந்து பிலாங்ஸ் டு எனி ரியல் வேல்யூ. சரியா? ஸோ அப்போது இங்கே minus y செகண்ட் ரோல இருந்து வாட் இஸ் திஸ்? minus y plus 3z is equal to 2. ஸோ அப்போ இங்கே என்னது? y is equal to 3t minus 2ன்னு வருமோ? ஸோ அதே மாதிரி இங்கே என்னது? x plus y minus 3z is equal to minus 1. எல்லாமே t termsல எழுதுங்க. இப்போ x is equal to x plus 3t minus 2, okay, minus 3t is equal to minus 1. ஸோ அப்போ x is equal to, ஸோ என்னது? So x is equal to, these two get cancelled. So இங்கே என்ன வரும்னா minus 1 plus 2 is going to be 1. இப்போ xோட வேல்யூ நமக்கு என்னென்னு கிடச்சிருச்சு? xோட வேல்யூ 1 தான் இருக்கும். இசரோட வேல்யூ எனி டி, ஏதாவது ஒரு டி வேல்யூ எடுத்துக்கும். ஸோ y வந்து அந்த டீக்கு ஏற்ற மாதிரி ஸோ y வேல்யூ வரும். இந்த சொல்யூஷன் செட் இது இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன் இருக்கும். 1 கமா, அதாவது x கமா y கமா z is going to be equal to, ஸோ 1 கமா 3t comma 2 comma t, 3t minus 2, sorry, 3t minus 2, 3t minus 2, 3t minus 2 comma t, where t belongs to real value. சரியா? ஸோ இப்படி தான் இந்த கொஸ்டின் நீங்கள் சால்வ் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் ஒன் சால்வ் பண்ணிடலாமா? ஸோ இந்த எக்ஸாம்பிள் ரொம்ப ரொம்ப முக்கியமான எக்ஸாம்பிள் நம்பர் 1 3 4. நம்ம இங்கே இன்வெஸ்டிகேட் பண்ணணும். ஸோ இங்கே 2 பேராமீட்டர்ஸ் இருக்குது, மியூவும் லாம்டாவும். ஸோ அது என்னென்ன வேல்யூஸ் வந்தால் சொல்யூஷன்ஸ் வந்து நோ சொல்யூஷனாக வரும், என்ன வேல்யூ வந்தால் நோ சொல்யூஷன், என்ன வேல்யூ வந்துச்சுன்னா யூனிக் சொல்யூஷன், என்ன வேல்யூவாக இருந்துச்சுன்னா இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன். இதுதான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஆஸ் யூஷுவல் காஸ் எலிமினேஷன் மெத்தட் வச்சு தான் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஜஸ்ட் லுக் இன் டு இட். ஸோ ஃபஸ்ட்டு அந்த மேட்ரிக்ஸ் எழுதிக்கோங்க. 1 2 1 1 1 லாம்டா. ஸோ x அதாவது 1 3 minus 5 x y z is equal to 7 mu 5. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஆர்குமெண்டட் மேட்ரிக்ஸ் எழுதிடணும். சரியா? ஸோ வாட் இஸ் ஆர்குமெண்டட் மேட்ரிக்ஸ் இதுக்கு? ஸோ 1 2 1 1 1 lambda 1 3 minus 5 given 7 mu 5. ஸோ இப்போ நம்ம எதையோ சேஞ்ச் பண்ணுறோன்னா ரோ 2வையும் ரோ 3ஐயும் இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம். ஏன்னா எனக்கு இந்த லாம்டா அண்ட் மியூ
ஸோ எது அன்னோனாக இருக்கோ அது வந்து லாஸ்ட் ரோவில் வந்துடும். தட் இஸ் ஈக்குவல் டு, ஸோ என்ன கிடைக்கும் நமக்கு 1 2 1 7, ஓகே, 1 1 1 3 minus 5 5, ஸோ 1 1 lambda mu, சரியா? ஸோ இப்படி தான் கிடைச்சிருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், இதையும் ஜீரோவாக மாற்றணும். ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், R1 I can write R2 goes to R2 minus R1, அதே மாதிரி R3 goes to R3 minus R1 போட்டுக்கலாமா? ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு, இங்கே என்ன கிடைக்கும் 1 2 1 7, ஸோ இதை போடும்போது இட் இஸ் 0, ஸோ மைனஸ் பண்ணும்போது திஸ் இஸ் 1, ஸோ 5 minus 6 minus 6, 5 minus 7, 5 minus 7 is minus 2, இல்லையா? What is this? So then 0 minus 1 lambda minus 1 mu minus 7, சரியா? That's it. Okay. ஸோ அதுக்கப்புறம் இந்த டேர்மை 0 ஆக்கணும், ரோ எக்கலன் ஃபார்மில் மாற்றணும்னா. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம் நம்ம நெக்ஸ்ட்டு, அந்த மேட்ரிக்ஸ் அப்படியே எடுத்து இங்கே எழுதிருங்க. ஸோ என்ன வந்துச்சு 1 2 1, ஓகே. ஸோ திஸ் இஸ் 0 1 minus 6 0 minus 1 lambda minus 1 7 minus 2 mu minus 7, ஓகே ஃபைன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இது 0 ஆக்கணும். அப்போ என்ன பண்ணணும், செகண்ட் ரோவில் வச்சு இதை 0 ஆக்கணும். அப்போ R2 goes to R3 goes to R3 minus R2, மைனஸ் பண்ண வேணாம், ப்ளஸ் பண்ணாவே போகுது, பிகாஸ் போத் ஆர் டிஃப்ரெண்ட் சைட். ஸோ அப்போ இதையும் ஆட் பண்ணால் திஸ் வில் பிகம் 0, இல்லையா? ஸோ அப்போ R3யை மாற்ற போகிறேன். ஸோ அப்போ 1 2 1 7, R2 சேஞ்ச் பண்ணாமல் அப்படியே எழுதிடலாம், சரியா? ஸோ திஸ் இஸ் 0, ப்ளஸ் பண்ணும் போது 0, ஸோ தென் lambda minus 7, ஸோ mu minus 9, ஓகே ஃபைன். ஸோ இதுதான் வேல்யூஸ். ஸோ இப்போ எனக்கு யூனிக் சொல்யூஷன் வரணும்னா ஃபஸ்ட்டு கண்டிஷன், ஃபஸ்ட்டு வந்து என்னது, ஏ வந்து நோ சொல்யூஷன் கேட்டிருக்காங்க, ரைட்? ஸோ நோ சொல்யூஷன்னா என்னவா இருக்கணும், ஸோ திஸ் ரேங்க் ஆஃப் ஏ given ஏ ஆர்குமெண்ட் மேட்ரிக்ஸோட ரேங்க்கும் ஏ மேட்ரிக்ஸோட ரேங்க்கும் நாட் ஈக்குவலாக இருக்கணும், ரைட்டா? ஸோ அப்போ இது நாட் ஈக்குவலாக மாறணும்னா இது 1 ஆக்சுவலி lambda minus 7 actually equal to 0-ஆக இருந்து, ஸோ if lambda minus 7 equal to 0-ஆக இருந்துச்சு அப்படின்னா, ஸோ இதோட ரேங்க் என்னது, ரேங்க் ஆஃப் ஏ will become 2, இல்லையா? ஸோ இது வந்து 0-ஆக இருந்துச்சு அப்படின்னா எஸ் ஆர் நோ? ஆனால் when mu minus 9 is not equal to 0-ஆக இருந்துச்சு அப்படின்னா, ஸோ ரேங்க் ஆஃப் ஏ given b, ஸோ இது வந்து நாட் ஈக்குவல் டு 0-ஆக இருக்குது. அப்போ வந்து ரேங்க் ஆஃப் ஏ கிவன் ஆஃப் பியோட வேல்யூ என்ன ஆகிடும், ஸோ அதோட ரேங்க் ஆஃப் ஏ ரேங்க் ஆஃப் ஆர்குமெண்டட் மேட்ரிக்ஸ் ஏ அண்ட் பியோடது என்னவாயிடும் 3 ஆகிடும், ரைட்? ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக இங்கே என்ன சொல்லிட்டாங்க, ரோ ஆஃப் ஏயும் ரோ ஆஃப் ஆர்குமெண்ட் மேட்ரிக்ஸ் ஏபியும் ஈக்குவலாக இல்லைன்னு வந்துருச்சு, ரைட்? ஸோ அப்போது லாம்டா வந்து ஈக்குவல் டு 7-ஆக இருந்து மியூவோட வேல்யூ நாட் ஈக்குவல் டு 9-ஆக இருந்துச்சுன்னா, so the system has no solution. The system has no solution. So இது செகண்ட் கண்டிஷன், அதுக்கு இந்த சிஸ்டம் வந்து இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும்னு சொல்லலாம், இன்கன்சிஸ்டன்ட் அண்ட் ஹேஸ் நோ சொல்யூஷன், சரியா? தென் செகண்ட் ஒன் பி ஆப்ஷன் என்ன கேட்டிருக்காங்க, யூனிக் சொல்யூஷன். யூனிக் சொல்யூஷனாக இருக்கணும்னா ஸோ என்ன கண்டிஷன் வரும், rank of augmented மேட்ரிக்ஸும் rank of A மேட்ரிக்ஸும் number of unknownsக்கு ஈக்குவலாக இருக்கணும். number of unknowns, இங்கே number of unknowns எவ்வளவு, ஸோ இங்கே வந்து rank of A argument matrix B 3-ஆக இருக்கணும்னா என்ன கண்டிஷன் இருக்கணும், ஸோ ஐ கேன் கண்டிப்பாக என்னது மியூ மைனஸ் 9-ஓட வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0-ஆக இருக்கணும். ஸோ அதே மாதிரி ரேங்க் ஆஃப் ஏவோட வேல்யூ 3-ஆக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக லாம்டா மைனஸ் 7 இருக்கு இல்லையா, ஸோ தட் ஷுட் பி நாட் ஈக்குவல் டு 0. ஸோ அப்போது
மியூவோட வேல்யூ 9க்கு ஈக்குவலாக இல்லாமல் லாம்டாவோட வேல்யூ 7க்கு ஈக்குவலாக இல்லாமல் இருந்துச்சுன்னா the system is consistent, the system is consistent and has unique solution. Okay, so இப்போ C என்னது நோ சொல்யூஷன் தானே கேட்டிருக்காங்க. நோ சொல்யூஷனுக்கு என்ன நோ சொல்யூஷன் கிடையாது, இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன். நோ சொல்யூஷன் கண்டிஷன் ஆல்ரெடி நம்ம போட்டோம். ஸோ இப்போ தேர்ட் வந்து என்ன இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன். இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன். ஸோ அதுக்கு என்ன கண்டிஷன்னு பார்த்தீங்கன்னா சொல்யூஷனுக்கு என்ன கண்டிஷன்னா ரேங்க் ஆஃப் ஆர்குமெண்ட் மேட்ரிக்ஸும் ரேங்க் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸும் ஈக்குவலாக இருக்கணும், அது லெஸ் தென் 3 இருக்கணும். ஸோ நம்பர் ஆஃப் அன்னவுன்ஸ் விட கம்மியாக இருக்கணும். ஸோ அப்போது கண்டிப்பாக இதுவும் ரெண்டுமே 0வாக இருக்கணும். ஸோ லாம்டா மைனஸ் 7ம் 0, ஸோ மியூ மைனஸ் 9ம் 0. ஸோ அப்போ தான் வந்து என்னது ரெண்டுத்தோட ரேங்க்குமே என்னவாக இருக்கணும் 2 இருக்கும், ரைட். ஸோ அப்போ லாம்டாவோட வேல்யூ வந்து 7க்கும் மியூவோட வேல்யூ 9க்கும் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா the system is consistent and has infinitely many solutions சொல்லலாம். சரியா? இப்படி தான் இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுவீங்க. ஸோ இதே மாதிரி 2-3 கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து எக்ஸசைஸில் 2 கொஸ்டின் இருக்குது. ஸோ அண்ட் ஆல்சோ எக்ஸசைஸ்லையுமே இந்த காஸ் எலிமினேஷன் மெத்தட் வச்சு சால்வ் பண்ணுற மாதிரி கொஸ்டின்ஸும் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி 2 அதில் எது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறதும் ஹோமோஜினஸ் ஈக்குவேஷனில் எப்படி சொல்யூஷன் ட்ரைவல் சொல்யூஷன் நான் ட்ரைவல் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது, ஸோ அந்த மாதிரி சில கொஸ்டின்ஸும் நம்ம நெக்ஸ்ட் செஷனில் சால்வ் பண்ணிடலாம். ஸோ அதோட இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் வந்து வைண்ட் அப் ஆகுது. சரிங்களா? ஸோ இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் ஃபர்ஸ்ட் சாப்டர் இருக்கிறது முடியுது. ஸோ இந்த செஷனில் நம்ம டிஸ்கஸ் பண்ண எல்லா கான்செப்ட்ஸும் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் செஷனில் உங்கள் எல்லாரையும் நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா, பை பை, கீப் லேர்னிங், பை.